நிப்பாட்டி ரிவேஸ்ல வண்டி வரணும்னா இது நம்ம கிளச்சை பிடிச்சி ஒரு கிண்டு புரிய ஆபத்து கிண்டு கிண்ட வாக்கல அப்படியே இழுத்து மேல ஏத்துல நினைச்சுக்க அதான் ரிவேஸ்க்கு வண்டி அப்படியே சாமியே சரணமையப்பா இதுல குத்தாவையா என்ன பண்ணணும் இங்க வாமா இங்க நில்லுமா சரிங்க சரிங்க நீ அங்க நில்லு எனக்கு பயமா இருக்கு அடி பட்டுக்கோட்டை அம்மாளே. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்கேஎஸ் வள்ளி திருமணம் நாடகம் யூடியூப் சேனல். திடீர்னு வண்டியை நிப்பாட்டி ரிவேஸ்ல வண்டி வரணும்னா இது நம்ம கிளச்சை பிடிச்சி ஒரு கிண்டு புரிய ஆபத்து கிண்டு கிண்ட வாக்கல அப்படியே இழுத்து மேல ஏத்துல நினைச்சுக்க அதான் ரிவேஸ்க்கு வண்டி அப்படியே சாமியே சரணமையப்பா இதுல குத்தாவையா என்ன பண்ணணும் இங்க வாமா இங்க நில்லுமா சரிங்க சரிங்க நீ அங்க நில்லு எனக்கு பயமா இருக்கியா ஸ்டார்ட் பண்ண உடனே இருமா சாவி போடலையே எங்க சாவி ஒரு ஓட்டம் முன்ன வாரியா சாவி ஒரு ஓட்டம் அங்கே இருக்கும் சரி பெரிய ஓட்டம் போட்டியாமா சரி கிளச்ச பிடிச்சா கீரை பிடி பாப்பா கீரை பிடி எல்லாருக்குமே நான் பிடிக்கும் போது முறைச்சுக்கிட்டு இதே மாதிரி பிடிச்சாங்க என்ன பண்ணணும் நீ பிடிக்கிறது சுகமா இருக்கும் போல இருக்கு போடு கீரை ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர் வேலை செய்யறேன் முண்டைக்கு வேலை செய்யலாமா அப்பா வேலை செய்யலாம் இப்ப நாங்க போட்டு சுத்துல சுத்தமா உனக்கு வேலை செய்யாது போ சரிங்க இத பத்திரமா வச்சுக்கப்பா தண்ணி ஊத்தி கழுவி அடி என்ன சொல்ல போற அடி எப்ப சொல்ல போற என்ன சொல்ல போற அடி எப்ப சொல்ல போற என்ன சொல்ல போற அடி எப்ப சொல்ல போற என்ன பண்ண போற என்ன பண்ண போற நீ என்ன பண்ண போற பச்சக்கல்ல மூக்குத்தி மக்கள கேக்கட்டே பச்சக்கல்ல மூக்குத்தி அடே இந்தா இந்தா பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில நகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு வித்து போட்டு வளர்த்த எண்ணு செல்லக்கண்ணு எங்க விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு வித்து போட்டு வளர்த்த எண்ணு செல்லக்கண்ணு ஆக மணப்பாற மாடு கட்டி மாமியார மணப்பாற மாடு கட்டி எனக்கு மறந்து வச்சே மாமனாரு மாமியார தாலி கட்டி மாமனார் மாமியார தாலி கட்டி வயக்காட்டுல நல்லா வயக்காட்டுல மாமியார் வயக்காட்டுல உங்கள் பாட்டில் பிழை இருக்கின்றது பாட்டுல பிள்ளை இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு வேற பாட்டில் வாங்கிக்குவோம் என்ன சொன்னீங்க வயக்காட்டுல மாமியாவ வயக்காட்டுல மாமனார் ரெண்டு பேரும் உழவு ஓட்டணும் மழை பெஞ்சிருக்குல்ல விவசாயம் பார்க்க போறாங்க அவர் ஓட்டுற விவசாயத்துல பயிர் பொத்துக்கிட்டு வந்துடும் பொதிய ஏத்தி வண்டிகள பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு குத்தியா அப்படியே படமரத்து ஓரத்துல பல்லாங்குழி இடையில படமரத்து ஓரத்துல எட்டி தரிச்சதன்னு செல்லையா எட்டி தரிச்சதன்னு செல்லையா இப்ப 8 நாளா காணலையே என்னையா 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 சின்ன
மகராசா மரத்தேப்போ மரத்தேப்போ தொங்கு நாளா தொங்கு நாளா புல்லேப்போ. அடி பட்டுக்கோட்டை அம்மாளே ஏய், 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 ஏய். எல்லாரே பொல்லாத சிரிக்கி பொல்லாத விரிக்கி பின்னாடி வல்லம் இருக்கா ஏ வட்டி தோடே அம்மாளே. உள்ளுக்குள்ள எல்லாரே அடே பொல்லாத சிரிக்கி பொல்லாத பின்னால வரட்டா. அடே சின்ன சின்ன முருகையா ஆளு ஜிஞ்சாலே ஆளு குத்துவா. ஆஹா ஆஹா இங்க வரும் சாமி பாட்டு படிச்சோன்னா ஐயோ சாமி சிரிச்சுக்கிட்டே வருது. சிரித்து சிரிக்க வரலா. சிரிக்க நீ நாச்சு சிரிக்க சிரிக்க வராள எங்க ஊர் பசறையில ஒரு அம்மா பாடுச்சு சிலுக்கு சிலுக்கு வராளே ஐயே. சிலுக்கோட ஆடி வர யாரு பாடு தெரிஞ்சா பாடு பேசாம இருமா முதல்ல அப்படியா? சிலுக்கோட ஆடி சிலுக்கோட ஆடி வந்துச்சு இப்ப சாமி வந்துச்சு, எங்க போச்சு? ஐயோ வந்துருச்சு பாத்துக்க இப்ப வந்துருச்ச மருதுரியா? எந்த ஒரு சாமி எங்க இருந்து வருது? வித்தியாசமா வருது பாத்துக்க சாமி அப்படியா? எல்லாம் எப்படி கிளம்பும்னே தெரியாது. அப்படியா? பொறுமையா இருக்க முன்னாடி சாமி சவுண்டியா வெளியில வராது. இது என்ன சாமிங்க? ஊம்ப சாமியா? பொறுமையா வருது. இந்த சிரிக்குதா அழுகுதா? ஏன் அழுகுது? அப்படி அவள அது ஓ, கோபமா இருக்கான். கோபம் வந்தா எப்படி வரும்? ஏய் கைய ஒரு மாதிரியா போகுது. ஒரு சில பேருக்கு நேரடியாக சிலுக்கு வந்துருக்கேன். சரி. நம்ம சாமி ஆடி சேலம் வந்து அளவுக்கு 2 கிலோமீட்டர் கட்டு அவங்க சேலம் வந்து தெரியாது. அவங்க ஆடுற ஆட்டம் அடி போயிட்டா ஓடி வருவா. அத்தா இது என்ன சாமிங்க? அவனுங்க பீரை திறந்துடும். ஆமா யாரும் பீடி பற்ற வச்சு சீரட்டை யார் பற்ற வைக்கிறது உப்புன்னு வாட வருது. அப்படி எல்லாம் திறந்துடும். திறந்துச்சுன்னு வச்சுக்க அவ்வளோதான். சரி. அருள்வாக்கு குஞ்சா காப்பாத்துறேன்டி எங்க குஞ்சா காப்பாத்துற எல்லாம் குஞ்சம் தான் வெளியே குஞ்சா காப்பாத்துறாங்களா நம்மளால போட்டு அமுக்குவாங்க வரும். யாரு? அமுக்கு நமக்குள்ள சாமியா வரும். பின்னாடி எங்க சாணி தெளியும். எங்க ஊர்ல மகமாயி நாடகம் இருந்துச்சு. சரி. ஊரே சாமி ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியா? ஆமா. நீங்க என்ன பண்ணீங்க? நானே என் ஃப்ரெண்டு என் மனைவி அவன் ஃப்ரெண்டு மனைவியில் உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருந்தேன். சரி. ஊரே சாமி ஆடிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு என் ஃப்ரெண்டோட கொண்டாடி சாமி அவன் ஏய் என்ன அப்படின்னா எந்தடி போட்டு வச்சுக்க அப்படின்னு. ஏன் இப்படி போனுச்சு? அது வேற ஒன்றும் இல்லை, சாமி ரிட்டர்னில் ரிவர்ஸில் போயிடுச்சு ஊருக்கு. ஓ சரி. அதாவதுமா அதனால நம்ம சாமி ஆடுறது மற்றவங்களுக்கு கவர்ச்சியாக தெரியக்கூடாது. ஒரு சில பேர் கோயிலுக்குள்ளே நின்று அழுவாங்க, அது தெரியுமா உனக்கு? தெரியும். அதெல்லாம் பக்தி தான். அது ஓவர் ஆடுறாங்க பாரு, அந்த பக்தியை அடக்க முடியாது. அதை அடக்க முடியாமல் ஆடுறது ஆக்ரோஷமாக ஆடுறது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், உடலில் இருக்க பாகங்கள்லாம் தெரியக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சுற்றி கட்டிக்கணும். இல்லையா சுடிதார் மாதிரி ஏதாவது ட்ரெஸ் போட்டு நல்லா டைட்டாக. இதுக்காக சுடிதார் போட்டு போக முடியுமா? அப்படி கிடையாதுமா. எப்போ சாமி வரணும் உங்களால சொல்ல முடியுமா? சாமி எப்போ வேணாலும் இறைவன் நம்ம மேலே எப்போ வேணாலும் வரலாம். அதை நம்ம தான் சரி பண்ணிக்கணும். நம்ம சாமி ஆடுறது மற்றவங்களுக்கு கவர்ச்சியாக தெரியக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறோம், வேற எதுக்கு சொல்கிறோம். அதனால நீங்கள் நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. உங்களை பார்த்த உடனே காதல் வந்து விட்டது. வந்துருச்சா? நீ சாமி பாட்டு போட்ட உடனே எனக்கு காதல் வந்துருச்சு. ஆமா. எங்க வந்துட்டு இருக்கு? எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? காதல்னா என்ன தெரியுமா? தெரியாது. என்னங்க அப்படின்னா? காதல்ங்கிறது காக்காப்பி மாதிரி. ஐயா எப்போ நம்ம தலையில விழுகும்னே தெரியாது. அப்படிங்களா? ஆமா. நான் உன்னை காதல் பண்றேன், நீ என்ன காதல் பண்றியே, உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாங்களே. ஆமா. செல்ல பேசிக்கோமா. நீ செல்ல பேச கண்டுபிடிச்சிருவாங்களே. தெரியாது, பேசினா தெரியாது. வாட்ஸ்அப் பிளான் பண்ணா தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியா? ஆமா, ரீடேக் பண்ணி எடுத்துருவாங்க. என்னென்ன அனுப்புனாங்க என்னென்ன. அம்மா நீ செல்லு வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். என்கிட்ட கேட்கவே இல்லை நீ செல்லு வச்சிருக்கியா இல்லைன்னு. நீங்க வச்சிருக்கீங்களா? ஓப்பாமா. ஓப்போ அதுக்கு வேற ஆளை பாருங்க. அந்த மாதிரி ஆளு நான் கிடையாதுங்க. சாந்தி ஒரு மாதிரியா பேசுற, அந்த பையன் பேசாத. நீ நீ என்ன கேட்ட? செல்லு வச்சிருக்கீங்களா? அதான் ஓப்பமான்னு கேட்டேன். அதுக்கு ஐயோ அதே சொல்றீங்க. நான் வச்சிருக்க செல்லு பேரு ஓப்போமா.
ஓ ஐயோ நீ தப்பா நினைக்காத. சரிங்க. சாம்சங், ஆ. விவோ, ஓப்போ அப்படி ஆ. செல்லு பேருமா, ஆ. அதனால ஓப்போமா அப்படின்னு. ஆ. இது போய் ஏன் செல்லு பேர் அதான்? நீ கூட இதுக்கே தப்பா நினைக்கிறிய. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பாரு, ஆ. அவுட் பேஷண்ட் அப்படின்னு இருக்காங்கல்ல, ஆமா. அதை சுருக்கி ஓபி அப்படின்னா போய் ஓபி சீட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. முதல்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போறதுக்கு முன்னாடி ஓபி சீட் வாங்கிட்டு தான் உள்ள போகணும். சரி. எல்லாரும் உட்கார வச்சிருப்பாங்க. எல்லாம் அவங்க டைம் ஆச்சுன்னு வச்சுக்க, நர்சமாக கூப்பிட்டு கேட்பாங்க, நான்லாம் அன்னைக்கு ஓபி சீட் வாங்கி வச்சிருந்தேன், என்கிட்ட வந்து கிடைச்சு நீங்க ஓபிங்களா அப்படின்ட்டு அப்படின்ட்டு நான் மண்டி ஆட்டிட்டேன். அப்படியா? ஆமா அப்படின்னு உடனே சொல்லிருப்பீங்களா? நர்சமா கேட்கும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அவங்களாம் போயிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு, ஓபி சீட் வாங்கிட்டு பார்த்து வந்துட்டாங்க. பேலன்ஸ் இருக்காங்க, ஏங்க யாரும் இருக்கீங்களா, ஆள் இருக்கீங்களா, ஏங்க நீங்க ஓபிங்களா அந்த நர்சமா வந்திருக்காங்களே நாடகம் பார்க்க. அப்படியா? இப்ப கேட்க சொல்லுவேன், சூப்பரா இருக்கும். அப்படியா? பரவாயில்ல, எதையும் புரிஞ்சுக்காம பேசுறது தப்பு. நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. காதல் வந்து விட்டது. எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? தெரிவிங்கள். இனி ஆஸ்பத்திரி போறவங்களுக்குலாம் என்ன நினைப்பு வரும்? ஓபி சீட் தான் நினைப்பு வரும். 2 ஊசி சேர்த்து வரும். எப்படிப்பட்ட காதல் சொல்லுங்கள். சொல்லுங்கள்.